வால்முனி செம்முனி ஜிடாமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதமுனி நாதமுனி பூதமுனி மந்திரமுனி முத்துமணி நாடமுனி பேசுறையா ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமுனி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் உங்க குடும்பத்தில் வந்து போனா ரொம்ப இளமையில சிரமப்பட்டிருப்பீங்க. உங்க ஸ்டெப் ஸ்டெப்பா உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருப்பீங்க. அதாவது எங்கிட்ட ஜோதிடம் பார்த்து 20 வருஷம் முன்னாடி ஜோதிடம் பார்த்தீங்க, நீங்க மட்டும் நீண்ட ஆயுஷா வாழ்வீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல எதிர்காலம் அமையும் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு அமையுது. அதே மாதிரி உங்க பொண்ணு பிறகுன்னு அதே மாதிரி உங்க பொண்ணு பிறந்தது. அதே மாதிரி வேலையில மாறாதீங்கன்னு சொன்னேன். இந்த வேலையை விட்டு மாறாதீங்க, வேற வேலைக்கு போனீங்கன்னா இழந்துருவீங்கன்னு சொன்னேன். ஆனா வேலை இதே வேலை செய்றீங்க. 1 லட்சம் மேல சம்பளம் கிடைக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ப்ரமோஷன் தடைப்பட்டதுன்னு சொன்னீங்க, நான் ப்ரமோஷன் ஏற்படுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏற்பட்டது. உங்க பொண்ணுக்கு நல்லா படிச்சு டபுள் டிகிரி படிப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி குழந்தை டபுள் டிகிரி படிச்சா. அதே மாதிரி 1 லட்சம் மேல குழந்தை சம்பளம் வாங்குவான்னு சொன்னேன். இப்ப 1 லட்சம் மேல சம்பளம் வாங்குறாங்க. உங்களோட பொண்ணு அதிகமா சம்பளம் வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களோட பொண்ணு அதிகமா சம்பளம் வாங்குறா. சொல்லுங்க. சொல்லுங்க. இனிமேல் சொந்த வீடு வாங்க போறீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சொந்த வீடு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணி தடைப்படுது. பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொன்னேன். ஒரு இறை பரிகாரம் பண்ணுங்க, சித்திரை வைகாசியில கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி சித்திரை வைகாசியில பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குன்னு சொன்ன. அதே மாதிரி முயற்சி பண்ணிருக்கீங்க, தடைப்பட்டு வருது. அதாவது 20 வருஷம் முன்னாடி பெங்களூர் உட்லண்ட் சொல்ல பாத்தீங்க, லால் பார்க்ல கையில பணப்பழக்கம் ஏற்படும், நல்ல எதிர்காலம் உண்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி நல்ல எதிர்காலத்தில் இருக்கீங்க இப்போ. ஆமா. அதே நேரத்துல நீங்க உயிரோட சொல்லி போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ண ஆசைப்படுறீங்க. அதுதான் ஒரே குறை உங்களுக்கு. அது ஒண்டிதான் குறை. ஆமா, அந்த குறை நிறைவேறிடும். தைரியமா இருக்கு. என்கிட்ட ஜோசியம் பார்த்து நீங்க நல்ல எனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? கையில பணப்பழக்கம், நல்ல வேலை வாய்ப்பு, பொண்ணுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? சொல்லுங்க. அதாவது என்னுடைய ஆலோசனை பிரகாரம் நீ செயல்பட்டீங்க. என்ன குடும்ப ஜோசியரா உருவாக்கி நல்ல நிலைமைக்கு வந்தீங்க. ஃபேமிலி ஜோசியரா என்னை ஏத்துக்கினீங்க. அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது வாழ்க்கையில. மிக உயர்ந்த நிலைமை வந்துட்டீங்க. சொல்லுங்க. இதான் உண்மையான ஜோசியம். அதே நடக்க போறத சொல்ல பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை வருவான். நல்ல ஒரு அது யோகமான மாப்பிள்ளை, கையில பணப்பழக்கம், உங்க பொண்ணு பேச்சு கேட்கிற மாப்பிள்ளைய வருவான். அதே மாதிரி எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்க பொண்ணு அதை சால்வ் பண்ணிடுவா. எங்க போனாலும் மதிப்பு மரியாதை அதிகம் உங்க பொண்ணுக்கு. ஆபீஸ்ல நல்ல பழக்க வழக்கம், உங்க பொண்ணுக்கு நல்ல மரியாதை. நல்ல அறிவாளி பொண்ணுன்னு சொல்லிட்டு பேர் எடுத்துட்டா உங்க பொண்ணு. உங்க பேர் எடுத்துட்டா. இன்னார் பொண்ணுன்றது பேர் எடுத்துட்டா. அதாவது இந்த பொண்ணு பெற்றெடுத்த தாய் தகவல் என்ன தவம் செய்தார்களோ என்ற அளவுக்கு நீங்க என்ன தவம் பண்ணீங்களோ என்ற அளவுக்கு உங்க பொண்ணு இப்போ நல்ல நிலைமை இருக்கா. வள்ளுவர் சொன்ன மாதிரி. ஐயா சொல்லுங்க. நான் சொன்ன ஜோசியத்து பிரகாரம் நீ நடந்தது மூலியமா நீ வேலை போற வேலை கூட அந்த வேலையை விட்டு நிக்காதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த வேலை விட்டு நிக்காம வேலை செய்து இன்னைக்கு நல்ல ஒரு வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? சொல்லுங்க. என்ன கேட்படி கேளுங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல, அதுக்கு தான் நான் நன்றி சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். அதான் வாழ்க்கை. என்கிட்ட ஜோசியம் பார்த்தாலும் நன்றி சொல்ற காரணமே நான் வந்து பரம்பரை ஜோசியர். நடராஜ பத்தி பாடலி பாடி சித்திரவழி பரம்பரை ஜோசியர். சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாதிரி போய் கைரேக சாஸ்திரம், விவக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆடும் போன்ற மந்திர ஜோதி நூல்களை சித்திரவழி பரம்பரை ஜோசியர். எங்கிட்ட முதல் 8 வருஷம் ஆச்சு ஜோசியம் பாத்துங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 20 years ஆயிருக்கு. இப்போ 20 வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த நல்ல உருவாக்கி கொடுத்துட்டேன். அந்த நன்றி விசுவாசத்தோட எங்கிட்ட பேசுறீங்க. அதுதான் பேசுறேன். சொல்லுங்க. அதுதான் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு நீங்க அந்த வேலை விட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கம்பெனி மூட்டுருப்பான். கரெக்ட். அந்த வேலை விட்டு போகாதீங்க, என் பேச்சு கேளுங்கன்னு சொன்னேன்.
ஆமா 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 இதே வேலை நினைச்சதுனால நல்ல சம்பளம் வாங்குறீங்க. கரெக்ட். இப்போ இன்னும் 1 மாசத்துல ரிட்டைர்மெண்ட் ஆக போறீங்க. ஆமா. நல்ல வருமானம் வரப்போகுது. ஓகே ஓகே ஓகே. போதுமா? ஓகே போதும். அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும். ஆமா ஓகே. ஜோதிடம் பார்த்தாதான் எதிர்காலம் சிறப்படையும். ஓகே. என் பேச்சு கேட்டதால நீங்க நல்லா இருக்கீங்க. ஓகே. கேட்கல நிலைமை என்ன இருக்கும்? ஆமா நிஜம் நிஜம் நிஜம். அதான் ஜோசியம். ஓகே ஓகே. நன்றி நன்றி வணக்கம். தேங்க்யூ. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.